ஒரு விஷயத்துக்காக பயந்த சுவாபம், அதாவது ரொம்ப துணிச்சலும் இருக்கும்போது தான் அந்த துணிச்சல் மீதான ஒரு பயமும் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் இருந்தால் கூட ஒரு இடத்துல ஏன்டா இவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தோம். சந்திரனாலே மனோகாரகன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமான சிந்தனை என்ன ஆகிடும்னா, ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் குழப்பக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குள்ள வந்துடும். கம்ப்யூட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டிங் என்ன, அது எதனால் அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற பிள்ளைங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரக நிலைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து 1ஆம் தேதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் அதிகமாக இருக்கும். இதே நம்பர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் அதிகமாக இருக்கும். நம்பர் 3 எடுத்துட்டோம்னா குரு அதிகமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த குணாதிசயங்கள், அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பிரதிபலிக்கும் மேம். அவங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த கிரகமும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த 2ஆம் எண் எடுத்துட்டோம்னாக்காவே ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் தான் ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. பொதுவாக இந்த சந்திரன் ஆதிக்கம் பெற்றவங்களால தான் 2ஆம் எண்ணில் பிறக்கவும் முடியும். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, இது மாதிரி இறக்க குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவங்கெல்லாம் அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயத்துக்காக பயந்த சுவாபம், அதாவது ரொம்ப துணிச்சலும் இருக்கும்போது தான் அந்த துணிச்சல் மீதான ஒரு பயமும் இருக்கும். ஏதாவது ஒரு பேம்பரிங், நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி 4 பேர் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேரிங் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்பிங் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் அவங்க எல்லாமே. 2ஆம் நம்பரில் பிறந்தவங்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் இருந்தால் கூட ஒரு இடத்துல ஏன்டா இவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தோம், நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலையே, தொலைச்சிட்டமேன்ற மாதிரியான ஒரு மனமுறல் இவங்களுக்குள்ளே இருக்கும். இறக்க குணம், தாய்மை உணர்வு இதெல்லாம் சூப்பராக இருக்கும், சொல்லிக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதேமாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் திடலில் ரொம்ப நேரம் கண் முழிச்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்கள், அதிக பயணம் விரும்புகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் ஆனால் நீ உடனே கிளம்புப்பா, வெளில போய்ட்டு வா அப்படின்னா இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் இவங்களோட சுற்றி அவங்க வீடுகளே பார்த்தீங்க அப்படின்னா கூட அப்படி தான் அமையப்பட்டிருக்கும். நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவங்களோட வீடு இருக்கும். அம்மா பாண்டிங் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பசங்க, அதே சமயத்தில் அம்மாவோட அன்புக்காக இயங்கக்கூடிய பசங்களாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க. சப்போஸ் ரொம்ப மனக்குழப்பவாதி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா, ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப தெளிவான ஆட்கள் நம்ம சொல்லுவோம். கிரியேட்டிவான ஆட்கள், ரொம்ப எதையுமே எடுத்தோன்னா சூப்பராக முடிப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாத்தையும், ஏன்னா சந்திரனாலே மனோகாரகன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமான சிந்தனை என்ன ஆகிடும்னா, ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் குழப்பக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். அப்போ அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றது தான். பொதுவாக வந்துட்டு இவங்க வந்து அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில், அதாவது திங்கட்கிழமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளை போய் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு தெளிவடையக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்து வந்து அவங்க வேர் பண்ணலாம். முத்து வேர் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாம்பல் நிற கலரில் இருக்கும். அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க எல்லாமே சாம்பல் நிற கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அவங்களுடைய மைனஸுங்கும் போது இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய ஒரு தெளிவடையக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களாம் வந்து நிறைய மியூசிக் வந்துட்டு ஒரு தண்ணி சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு சம்மந்தப்பட்ட தொழில், இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாராவது கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டதோ, ஒரு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, எந்த மாதிரி ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் இருக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை வந்துட்டு பாட்டிலில் அடைச்சி விற்கிறக்கூடிய ஒரு தன்மை, லிக்விட் சம்மந்தப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸு, நம்ம சொல்கிற முடியாது, ஃபுட்டாக வேறு எல்லாமே வச்சுக்கோங்களேன். சமைச்ச உணவாக இருக்கட்டும், ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி. இவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, ஒரு மெஷினரிஸ் எடுத்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுறது, அந்த அளவுக்காக டெக்னிக்கல் நாலேஜ் லைனில். இப்போது கம்ப்யூட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டிங் என்ன, அது எதனால் அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சந்திரன் ஆதிக்கம் பெற்ற 2ஆம் நம்பரில் தான் பிறந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எங்கே போனாலுமே இவங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேம். இவங்க வந்து என்னென்னா இறக்க குணமும் இருக்கும், அனுசரித்து செல்லக்கூடிய தன்மையும் இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்களுக்கு சொந்த தொழிலும் வசமாகவும் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய குடும்ப தொழிலாக இருக்குது அப்படின்னா அவங்க அதையும் பண்ணுவாங்க. எந்த தொழிலுக்கு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பண்புகளை வச்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து கிரியேட்டிவ் ஸ்கில், ஆக்சுவலாக படித்து மனப்பாடம் பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி இவங்கெல்லாம் கிரியேட்டிவான ஆட்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வேறு போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலை அவங்களுக்குலாம் இருக்கும்.
ரொம்ப அப்டேட்டிங் மைண்டில் இருப்பாங்க. அதனால் புதிய விஷயங்கள் எதை கொடுத்தாலும் இவங்கெல்லாம் கேப்சர் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. பிகேஆர் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய லெட்டர்ஸாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் மேம். இந்த மாதிரி லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்களுமே இந்த 2ஆம் நம்பர் எண்ணில் பிறந்தவங்களா இருப்பாங்க.